அண்ணா, என்னோட டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரி ரீல்ஸ் கண்டென்ட்லாம் போடலான்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்களேன். சூப்பர். ஓகே, ஸோ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் வீடியோ ஆப்வியஸ்லி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். பட் இங்கே என்ன அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இந்த ரீல்ஸ் வீடியோ இருக்கும். உங்கள் பிராண்டை நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் பிராண்டை வந்து கஸ்டமர்ஸ் வந்து எப்படி எடுக்க போகிறாங்கங்கிற ஃபஸ்ட்டு மைண்ட் செட் நீங்கள் வந்துக்கோங்க. செகண்ட் திங், இங்கே ரொம்ப பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா காப்பி கேட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க, வேறு வழியே கிடையாது. யாரோட ட்ரெண்டிங் ரீல்ஸ் போயிட்டு இருக்கும், அந்த ட்ரெண்டிங் ரீலை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணுவோம். மாடிஃபை பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ட்ரெண்ட்ல வந்து ரீல்ஸ் போயிட்டு இருக்கும். அந்த ரீல்ஸ் வீடியோவை எப்படி நம்ம பிராண்ட் கூட அசோசியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒர்க் பண்ணுங்க. ஒரு டான்சிங் வீடியோ போயிட்டு இருக்கும், அந்த டான்சிங் வீடியோ நீங்க டான்ஸ் ஆடணும் அவசியம் கிடையாது. ஆனா நம்மளோட ஃபேப்ரிக்லயோ இல்லை நம்மளோட ப்ராடக்டோ எடுத்து வச்சு அந்த டான்ஸ் வீடியோல நீங்க வந்து காமிக்கலாம். அது ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது இல்லாம நீங்க ஒரு பிராண்ட் ஓனர், ஸோ உங்களுக்கு அந்த பிராண்டை பத்தின நிறைய புரிதல் இருக்கும், அந்த ஃபேப்ரிக்கை பத்தின நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்க டிப்ஸ் வீடியோ நிறைய கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சோஷியல் ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். நீங்க உங்களோட ஃபேஸை காமிச்சு அதுல நீங்க வந்து டிப்ஸ் வீடியோஸ் நிறைய சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிராண்ட் மேல வந்து ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் ஆகும்.